ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு அநேக பிரார்த்தனைகள் என்னிடத்திலே வந்திருக்கிறது. பிரார்த்தனைக்கான காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கு தூக்கமே வரவில்லை. தூக்கம் என்பது எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லை. அந்த நிம்மதி என்பதே இல்லை. படுக்கைக்கு சென்றாலே எனக்கு தூக்கமே வரவில்லை. கண்ணை மூடவே முடியவில்லை. என்னுடைய கவலைகளெல்லாம் வந்து அந்த நேரத்தில் எனக்கு மூளையிலே பதிந்து விடுகிறது. நான் பண்ணிக்கொண்டிருக்கிற அந்த தொழிலிலே பிரச்சனைகள் இருக்கிறது. அது என்னை தூங்க விடவே இல்லை. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்னை தூங்க விடவே இல்லை. நான் இருக்கிற சூழ்நிலை என்னை மிகவும் வருத்தப்பட வைக்கிறது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதற்குள்ளாக நான் இல்லவே இல்லை. ஒரு நிமிடம் கூட நிம்மதி இல்லாமல் நான் துடிக்கிறேன். படுக்கைக்கு செல்லவே முடியவில்லை. அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் வீட்டிலே நான் மட்டும் விழித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஏதாவது படிக்கலாம் என்று சொன்னாலும் எனக்கு தோணவில்லை. மன உளைச்சலிலே நான் மாட்டிக்கொண்டு மிகவும் அவஸ்தைப்படுகிறேன். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களிடத்திலே நான் பிரார்த்தனைக்காக வந்திருக்கிறேன் என்று அநேகர்கள் என்னை வினவுகிறார்கள். அநேக சாய் சொந்தங்கள் வெளிநாட்டிலிருந்தும் நம்முடைய நாட்டிலிருந்தும் என் பிள்ளை படிக்கவில்லை, என்னை மதிக்கவே இல்லை, என்னுடைய சொல்லை கேட்காமல் கெட்ட நண்பர்களோடு சவகாசம் வைத்திருக்கிறான், அவனுடைய போக்கை நீங்கள் தான் திருத்த வேண்டும், நான் சொல்வதை மதிப்பதில்லை, ஒருவேளை நான் சொன்னாலும் கூட என்னை அவன் பயமுறுத்துகிறான், உனக்கு பிள்ளை தேவையா அல்லது நல்ல பிள்ளை தேவையா என்று என்னை கேட்கிறான். இந்த பழக்கத்தை என்னால் மாற்றிவிடவே முடியவில்லை, மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லுகிறான். ஒரு சில பெற்றோர்கள் என்னுடைய பெண் பிள்ளை யாரையோ தகுதியில்லாத ஒரு நபரை, ஒரு பையனை விரும்புகிறான். அவள் விரும்புகிற அந்த பையனை நாங்கள் மணமுடிக்க விரும்பவில்லை. ஒருவேளை நாங்கள் மணமுடிக்க விரும்பினால் கூட அவர்களுடைய எதிர்காலம் நல்ல விதமாக அமையாது. இதனால் எனக்கு தூக்கம் வரவே இல்லை. அவளை மாற்றவே முடியவில்லை. பாபாவிடத்திலே சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தூக்கத்தை கொஞ்சம் தாருங்கள், அல்லது எனக்கு தொடர்ச்சியான தூக்கமான இறப்பையே கொடுத்து விடுங்கள் என்று அநேகர்கள் கேட்கிறார்கள். பாருங்கள், இதற்கெல்லாம் ஒரு மந்திரம் இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு தந்திரம் இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உபாயம் இருக்கிறது. தூங்க வேண்டும், அவ்வளவுதானே. சத்தான சரித்திரம், சச்சரித்திரம். சத்து என்று ஒன்று இருக்கிறது, அசத்து என்று ஒன்று இருக்கிறது. இதற்கிடையிலே எதுவுமே இல்லை உலகத்திலே. உண்மை ஒன்றும் பொய் எப்படி ஒன்றும் இருக்கிறதோ அதற்கிடையிலே ஒன்றுமே இல்லை. அதுபோல சத்தான சரித்திரம் நம்முடைய சத் சரித்திரம், பாபாவினுடைய சரித்திரம். அதை கண்டிப்பாக அநேக பாபாவினுடைய சொந்தங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். போனால் போகட்டும் என்று படித்து முடித்துவிட்டு நான் ஒரு வாரத்திலே இந்த சச்சரித்திரம் முழுவதையும் படித்து விட்டேன் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை உள்வாங்குவதே இல்லை. உள்வாங்கி படிப்பது கதை படிப்பது போல் கூட அல்ல. அது ஒரு மிகப்பெரிய நம்முடைய மந்திர புத்தகம். அதுவே பைபிள், அதுவே குரான், அதுவே ராமாயணம், அதுவே மகாபாரதம், அதுவே உபனிஷதம், அனைத்துமாக இருக்கிற நம்முடைய சச்சரித்திரத்தை உள்வாங்கி நாம் படித்தோமானால், ஒன்று, தூக்கம் வரவில்லையா, பரவாயில்லை, மிக மிக மகிழ்ச்சி. அந்த நேரத்திலாவது நாம் அந்த சச்சரித்திரத்தை உள்வாங்கி படித்தோம் என்கின்ற ஒரு நிம்மதியாவது நமக்கு இருக்கும். அல்லது தூக்கம் வரும். இரண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இரண்டுமே நமக்கு லாபம்தான். ஆகினாலே கண்டிப்பாக அதை படியுங்கள். ஒரு 10 பக்கம் படியுங்கள், உள்வாங்கி படியுங்கள். நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். அநேகமான பேர்கள் சச்சரித்திரத்தை படித்து, அந்த சரித்திரத்தை படித்து தங்களுடைய சரித்திரத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அநேக சாயி சொந்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி, வெற்றி,
நிதானம், மகிழ்ச்சி, அன்பு, அனுசரணை, உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் பெற்றது போல ஒரு பெருமிதம், ஆரோக்கியம் அனைத்தும் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது சச்சரித்திரத்தை முழுவதுமாக உள்வாங்கி படிப்பதனால் மட்டும்தான். ஆகையினாலே யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ, யாரெல்லாம் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிறீர்களோ அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக சச்சரித்திரத்தை நாடுங்கள். அதை நாடினால் கண்டிப்பாக உங்களை நோக்கி தூக்கம் நாடி வரும், துக்கம் ஓடிவிடும். ஓம் சாய்ராம் என்று சொல்லி பாருங்க, எங்க துன்பம் எல்லாம் ஓடி போகுங்க என்று ஒரு பாடல் இருக்கிறது. அதுபோல ஓம் சாய்ராம் என்கின்ற அந்த மந்திரத்தை மனனம் செய்து கொண்டே இருங்கள், சச்சரித்திரத்தை படித்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக தூக்கம் வரும், துக்கம் விலகும், உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். இதுபோல பிரார்த்தனைகள், கூட்டு பிரார்த்தனைகள் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிரார்த்தனையானது ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வதுதான் இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை உயர்வான எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் செய்வது. இதை செய்வதற்கு பாக்கியம் இருக்க வேண்டும், இதை செய்வதற்கு நல்ல மனம் படைத்திருக்க வேண்டும். அதனால்தான் நாம் அனைவருமே சாய் பாபாவுடைய சொந்தங்களாக, பக்தர்களாக நாம் இருக்கிறோம். ஆகினால்தான் இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய முனைந்திருக்கிறோம். இதிலே அனைவரும் குழுமியிருங்கள். ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த கோபுரம் தொலைக்காட்சியிலே கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் என்று சொன்ன ஆழ்வாருடைய வாக்குப்படி நாம் அனைவருமே ஒன்றாக குழுமி, ஒரு இடத்தில் இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, எந்த இடத்திலே நாம் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, எந்த வயதில் இருந்தாலும் பரவாயில்லை, பிரயாணம் செய்து கொண்டிருந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் அனைவருமே அந்த பிரார்த்தனை நேரமான பாபா பிரேயர் என்கின்ற பிரார்த்தனை நேரம், இந்த நேரத்திலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரியாக 12 மணிக்கு அனைவரும் குழுமி இருந்து என்று சொன்னால் இந்த அறையிலே அல்ல, எங்கே இருந்தாலும் அங்கங்கே இருந்து எங்கும் நிறைந்திருக்கிற ஆம்னி பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாபாவினுடைய திருநாமத்தை சொல்லி யாருக்கெல்லாம் பிரார்த்தனைகள் தேவையோ, எந்தெந்த பிரச்சனைகளிலே அவர்கள் அவதிப்படுகிறார்களோ அந்த பிரச்சனைக்காக அவரிடத்திலே சொல்லி நாம் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்தோமானால் கண்டிப்பாக இதற்கு வெற்றி கிடைக்கிறது. இதை ஒரு கயிறு இருக்கிறது, ஒரு கயிறிலே ஒரு நூல் மட்டும் கயிறாக முடியாது. அநேக நூல்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து அது முறுக்கப்பட்டு அது ஒன்று சேர்க்கப்பட்டு தடியாக பருமனாக ஆன பிறகுதான் அது மிகப்பெரிய வடக்கயிறாக ஆகிறது. அதன் பிறகுதான் மிகப்பெரிய தேரை இழுக்க இயலுகிறது நம்மால். ஒன்றாக இருந்திருந்தால் அந்த நூல் அருந்து போயிருக்கும். ஆனால் இந்த வடக்கயிறாக இருக்கின்ற இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி அதிகம். அது மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருள் கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே இந்த கூட்டு பிரார்த்தனையை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் 12 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் இணைந்திருந்து என்று சொன்னால் நம்முடைய கரங்களெல்லாம் மட்டுமல்ல, நம்முடைய மனங்கள் இணைந்திருந்து ஒரு மனதாக சாய்நாதரை வேண்டி செய்து கொள்கிற பிரார்த்தனை கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த பிரார்த்தனைக்காக நீங்கள் கோபுரம் டிவி மற்றும் பாபா பிரேயர் என்கின்ற மொபைல் ஆப், அதாவது கைபேசியினுடைய செயலியை நீங்கள் பிளே ஸ்டோரிலே சென்று பதிவிறக்கம் செய்து கொண்டு அதிலே கூட உங்களுடைய பிரார்த்தனைகளை தட்டச்சு செய்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை அதிலே விருப்பமாக தரலாம். நீங்கள் பிரார்த்தனைக்காக இணைந்திருங்கள், என்றென்றைக்கும் இணைந்திருங்கள். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள், பலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு,
ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.